வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ரிவ்யூ தான் தமிழில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனும் ரிட்டர்ன் எப்போ அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னெட்ரி வீட்டுக்கே போய் அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ இதற்கான பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்மாக்டவுனில் வந்து பேசுகிறாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேமியன் பிரிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாரு இந்த வாரம் ஸ்மாக்டவுனில். ஸோ அலிஸ்டார் பிளாக்கை லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேருக்கு ஃபைட் செய்து அவனை வந்து தோசம் பண்ணிட்டேன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து என் மேலே கண்ணில் தீய ஊதி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அட்டாக் பண்ணான். பட் இந்த டைம் வந்து நேருக்கு நேர் இருந்ததுனால அவனை நான் அடித்து அவனை வந்து தோசம் பண்ணிட்டேன் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஊடி நம்ம அலிஸ்டார் பிளாக் வந்து திரும்பவும் அட்டாக் பண்ணிடுறாரு. ஸோ இவங்களுடைய சண்டை முடிஞ்சதுன்னு பார்த்தா திரும்பவும் இவங்களுடைய சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம குபிக் வாரியர்ஸ் அண்டு லாஸ் லெஜண்ட் நாயா ஜாக் இவங்களுடைய சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்று போய்கிட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாயா ஜாக் அண்ட் லாஸ் லெஜண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குபிக் வாரியர்ஸை வந்து செமையாக அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஆனால் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பிளேயர் அலெக்சா பிளிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் லெஜண்ட் அண்ட் நியா ஜாக் அவங்கள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைட்டிலுக்கு மோதுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா குபிக் வாரியர்ஸோட டேரெக்டாகவே இவங்க மோதுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குவிலியா இன்டர் கண்டனல் சாம்பியன் உமனுக்காக பார்த்தீங்கன்னா இன்று வந்து ஆல்பா ஃபைரி அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை செய்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்சி கிரீன்கிட்ட நெக்ஸ்ட் வீக் அடுத்த டைம் வந்து மோதுவாங்கன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம குவிலியா அவங்களுடைய ஒரு சரியான கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க. ஸோ ஜெல்சி கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பயத்தை வந்து இந்த வெற்றியின் மூலயமா வந்து காமிச்சிட்டாங்க. இவங்களுடைய ஃபைட் வந்து அடுத்து இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வராது. ஸோ ட்ரூ மேக்னெட்ரி அட்டாக் பண்ணதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நான் தான் இந்த WWE பேக் போன் என்னை வச்சு தான் இது இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஜென்ரல் மேனேஜர் நிக் அலிட்ஸ் வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீ ரெஸ்லர் தான் சூப்பர் ஸ்டார்ன்றதுக்காக ரொம்ப ஓவராக போகாதீங்க அப்படின்ட்டு அங்கே எச்சரிக்கை பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்ததான் நம்ம ட்ராகனோ வர்றாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஓப்பன் சேலஞ்சு பண்ணுவார்னு பார்த்தா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் டீம் போய்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம கார்மலா கிரூஸ் அண்டு ட்ராகனோ அண்டு டிஐஒய் டீம் இவங்களுடைய கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அருமையாக போய்கிட்டு இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வந்து செம்மையாக தாக்கிட்டு இருந்தாங்க. கார்மலா கிரூஸும் ட்ராகனோவும் பார்த்தீங்கன்னா புதிய கூட்டணி. இவங்களுடைய கூட்டணி எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. ஸோ நம்ம கட்ச் போட்டு ட்ராகனோ வந்து கார்மலா கிரூஸ் அவங்களுடைய கூட்டணி வந்து வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய் கண்ட்ரி வந்து த மிஸ்ஸோட மோதுறாரு. அப்புறம் வந்து யுனைடெட் சாம்பியனுக்காக ஓப்பன் சேலஞ்ச் வச்சிருக்காரு ட்ராகனோ. ஸோ ட்ரூ மேக்னெட்ரி சஸ்பெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து வர்றாரு. அடுத்ததாக இன்னைக்கு ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் மேட்சாக நம்ம சோலாசிகா அண்ட் வாய்ட் கிக் இவங்களுடைய மேன் டேக் டீம் மேட்ச் வந்து போய்கிட்டு இருந்தது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா கூட்டணியாக தான் வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுடைய சண்டை வந்து பார்த்தீங்கன்னா தரமாக போய்கிட்டு இருந்தது. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கில் ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்களுடைய சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து முடிவு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அங்கே வாய்ட் கிக்கும் நம்ம சோலாசேகா டீமும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போர் வந்து இன்னும் முடியலை. இவங்களுக்கான ஒரு வார் கேம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஸ்மாக்டவுன் எப்படி இருந்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.